ஈடிக்கும் வழி இல்லாம இருக்கின்ற நாள். டேய் தம்பி இப்படி எல்படா இருக்கு இப்படி போறான். என்ன கஷ்டம் தான் இந்த நாள். சொல்லுங்க. நான் கல்முனை இருந்து வந்து வாகனம் ஒன்று மில்ல போறதுக்கு அதான் ஊருக்கு போகணும். பாருங்க இப்படியோ நடுவே போனீங்கன்னா கல்முனா காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. அது இல்ல தம்பி, ஆட்டோல போகணும் தம்பி. ஆட்டோல போகணுமா? ஆட்டோல போகலாம் தம்பி. ஆட்டோல பெட்ரோல் இல்லாம இருக்கு தம்பி. என்ன தம்பி செய்யலாம் இப்ப? தம்பி பெட்ரோல் இல்லாம இருக்கு. கல்முனைக்கு போறதுக்கு 3000 ரூபாய் தான். 2000 ரூபாய் காசு அங்க இந்த அடிக்கு செட்டு அடிக்கிற வாரா பெட்ரோலா? ஓ பின்றடா தம்பி, இந்தாங்க 2000 ரூபாய். போற வாரா. சரியா? ஓகே சரி அம்பியா, நான் இவரத்தை நின்று கொள்றேன். உங்களுக்கு டக்குன்னு பாருங்க. சரியா? அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எட்டையில போற மாதிரி இருக்காது. ஆரிவன் கடப்புல சொங்குறான். தம்பி கொஞ்சம் தள்ளுங்க. ஆட்டோ அது ஏற்கனவே ஹயர்ல இருக்கு. இப்போ ஆட்டோல வராது. ஹயர் பண்ணிக்கீங்களா? நான் ஹயர் பண்ணிக்கேன். ஹயர் பண்ணிக்கேன் தம்பி. ஆட்டோ வராது. அந்த பாருங்க செட் ஒன்று தெரியுது. அங்க பாருங்க செட்டு. அந்த செட்ல ஆட்டோ டிரைவர் பெட்ரோல் அடிக்க போயிருக்காரு. நான் தூரத்துக்கு போறாள். நீங்க வேற ஆட்டோவை பார்த்து போங்க. நான் யாரு? ஆட்டோ சாவி இனக்குள்ள யாரு ஆட்டோக்கு பெட்ரோல் அடிக்க போறேன்? ஆட்டோ டிரைவரா? அப்ப நான் யாரு? நீங்க யாரு எனக்கு தெரியும். ரெண்டு ஆட்டாலே நான் அவருக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அவர் வராம நான் ஆட்டோ விட மாட்டேன் தம்பி. நான் விட மாட்டேன். அவன் எங்க வர போறா? இல்ல உன்னோட்டதான் அடிச்சுட்டு போய்த்தானே. அவர் 2000 ரூபாய் கொடுத்தீங்க. 2000 ரூபாய் அவர் தராம வருவாரா? தம்பி நீங்க ஆட்டா விடவானாம். கொஞ்சம் தம்பி இப்படி வாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க ஊரான்ட்ட ஏமாறதுக்கு நான் பொறுப்பா? மூத்திரம் போயிட்டு வாரத்துக்கு இடையில இந்த ஆட்டாவை நீங்க சொந்தமாக்கிட்டீங்க. இனி உங்களை இந்த ஏரியா பக்கம் பார்க்க போடா. லூசிப்பயல் எல்லாரும் வந்துட்டு நம்மட கழுத்தா இருக்கானு. அப்ப அவன் யாரா? அப்ப நாம ஏமாந்துட்டோமா? இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா?